வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வல்லக்கோட்டை முருகன் கோவில், அந்த கோயிலுடைய சிறப்பு, அந்த கோயிலுடைய வரலாறு, அதை பற்றிய பதிவு தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் அப்படிங்கிறது வந்துட்டு சென்னைக்கு பக்கத்தில் உள்ள ஸ்ரீபெரும்புத்தூருக்கு மிக அருகில் உள்ள கோயில், முருகன் கோயில் தான் இந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில். இந்த முருகன் கோயில் தான் வந்துட்டு இந்தியாவிலேயே வந்துட்டு முருகருக்கு மிகவும் உயரமான சிலைகள் கொண்ட கோயில் பார்த்தீங்கன்னா இந்த வல்லக்கோட்டை முருகன் கோயில் தான். இங்கே வந்துட்டு முருகன் வந்துட்டு வள்ளி தெய்வானையோட வந்துட்டு மிகவும் சிறப்பாக வந்துட்டு காட்சியளிக்கப்படுவார். இந்த கோயிலில் வந்துட்டு வெள்ளிக்கிழமை தோறும் வந்துட்டு விரதம் இருந்து இந்த கோயிலை வந்துட்டு தரிசித்து வந்தோம்னா இழந்த செல்வங்கள் வந்துட்டு மீண்டும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு ஒரு ஐதீகம் உண்டு. இதை வந்து பாரம்பரியமாக கடைபிடிச்சிட்டு வராங்க சில பேர். ஏன் அப்படி வந்துட்டு வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு வந்துட்டு ஒரு வரலாற்று கதையே உள்ளது. அந்த கதையை தான் இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அதாவது பைரதன் என்ற ஒரு மன்னர் வந்துட்டு இளஞ்சி என்கிற தேசத்தை வந்துட்டு ஆண்டுட்டு வந்தார். அவர் வந்துட்டு சலங்கொண்டபுரம் அப்படிங்கிற நகரத்தை வந்து சிறப்புமிக்க, அந்த இடத்துல வந்து சிறப்புமிக்க ஆட்சி வந்துட்டு அமைச்சிட்டு வந்தார் இந்த பகிரத மன்னர். அவர் வந்துட்டு, அந்த மன்னர் வந்துட்டு தான் வந்துட்டு தன் நாட்டை வந்து சிறப்புமிக்க நாடாக வந்துட்டு வச்சிருக்கோம் அப்படின்னு ஒரு ஆணவத்தோடு வந்துட்டு வாழ்ந்துட்டு வந்தார். அப்படி ஒரு முறை வந்துட்டு நாரத முனிவர் வந்துட்டு அந்த பகிரத மன்னரை வந்துட்டு பார்க்கறதுக்கு போகிறாரு நாரத முனிவர். அப்படி சிறப்புமிக்க ஆட்சி தரக்கூடிய யாரும் அப்படிங்கிற ஆணவத்தோடு இருந்த அந்த பகிரத மன்னர் வந்துட்டு நாரத முனிவர் வந்துட்டு ஒரு தக்க மரியாதை இல்லாமல், சிறப்பு செய்யாமல் திருப்பி அனுப்பி விட்டுறாரு. நாரத முனிவரோ வந்துட்டு இந்த பகிரத முனிவர் வந்துட்டு ஒரு கோபம் கொண்டுறாரு. அந்த கோபத்தோடையே வந்துட்டு நாரத முனிவர் வந்துட்டு காட்டுக்கு சென்றார். அந்த காட்டுப்பகுதிக்கு செல்லும் போது வந்துட்டு அவர் வழியில் வந்துட்டு ஒரு அரக்கனை பார்க்குறாரு. கோரன் என்கிற அந்த ஒரு அரசனை வந்துட்டு பார்க்குறாரு. அப்போ வந்துட்டு நாரதர் வந்துட்டு அவருக்கே உரிய பாணியில் வந்துட்டு அந்த கோரன் என்கிற ஒரு அசுரன்ட்ட வந்துட்டு சொல்கிறாரு, நீ பல தேசங்களில் வந்துட்டு திக்கு விஜயம் செஞ்சு பல நாடுகளை வந்துட்டு நீ கைப்பற்றிருக்கலாம். ஆனால் பகிரத மன்னவர் அவர் வந்துட்டு தன்னை யாராலும் வெல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு ஆணவத்தோட இருக்கிறாரு. நீ அவரை வெற்றி பெற்றாதான் வந்துட்டு நீ வந்துட்டு உன்னுடைய திக்கு விஜயத்தில் வந்துட்டு ஒரு முழுமையான வெற்றி பெற முடியும் அப்படின்னு வந்துட்டு நாரதர் வந்துட்டு பகிரதருக்கு கோரனுக்கு இடையில வந்துட்டு நாரதருக்கே உரிய பாணியில வந்துட்டு சண்டை எடுத்துக்கிட்டு போயிருக்காரு நாரதர். உடனே வந்துட்டு அந்த கோரன்கின்ற அசுரனும் வந்துட்டு பகிரத மன்னன் மீது போர் தொடுக்கிறான். அந்த போரில் வந்துட்டு பகிரத மன்னரும் வந்துட்டு தனது ஆணவத்தால் வந்துட்டு நாட்டையும் இழக்கிறாரு, செல்வத்தையும் இழந்து ரொம்ப வாடி காட்டுக்கு வந்துட்டு சென்றாரு. அதாவது அங்கே வந்துட்டு அவனுக்கு நாரதர்கிட்ட வந்துட்டு இதுக்கு தகுந்த பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு பகிரதன் வந்துட்டு காட்டுப்பகுதிக்கு சென்றார். அங்கே போன பகிரத மன்னர் வந்துட்டு அந்த நாரத முனிவர்கிட்ட வந்துட்டு காலில் விழுந்து தான் செய்த தவறுக்கு வந்துட்டு மன்னிப்பு கேட்குறாரு. உடனே வந்துட்டு அந்த நாரதர் வந்துட்டு துர்வாச முனிவரோட நீ அங்கே போய் அவர்கிட்ட போயிட்டு நீ வந்துட்டு இதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம் அப்படின்னு நீ அந்த துர்வாச முனிவர்கிட்ட போய் கேளு, அவர் வந்துட்டு உனக்கு இதுக்கு ஒரு விடை கொடுப்பாரு அப்படின்னு
அந்த துர்வாச முனிவர் போக சொல்கிறாரு நாரதர். உடனே வந்துட்டு பகீரதனும் வந்துட்டு துர்வாச முனிவர்கிட்ட போய் தனக்கு நடந்த நிலைமையெல்லாம் சொல்லி அந்த இதுக்கு பரிகாரத்தை கேட்குறாரு. உடனே வந்துட்டு துர்வாச முனிவர் வந்துட்டு அங்கே உள்ள காட்டில் உள்ள முருகருக்கு வந்துட்டு வாரம் வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை தோறும் விரதம் இருந்து அந்த கோயிலை வந்துட்டு சிறப்பு செஞ்சுட்டு வா, உனக்கு நீ இழந்த செல்வங்கள் எல்லாமே கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த துர்வாச முனிவரும் வந்து சொல்கிறார். உடனே வந்துட்டு அந்த பகீரத மன்னரும் வந்துட்டு அந்த கோயிலுக்கு வந்துட்டு சிறப்புகள் செய்கிறாரு. அப்புறம் கோயில்களை கட்டி வழிபடுறாரு. அதனால தான் வந்துட்டு பெற்ற இழந்த செல்வங்களையும் பெறுறாரு. அதனால தான் வந்துட்டு வெள்ளிக்கிழமை தோறும் இந்த கோயிலுக்கு வந்துட்டு விரதம் இருந்து சாமி வணங்கி இந்த முருகனை வணங்கினா வந்துட்டு இழந்த செல்வங்களை மீண்டும் பெறலாம் அப்படின்னு ஒரு ஐதீகமும் உருவாச்சு. இதுதான் வந்துட்டு வல்லக்கோட்டை முருகன் கோயிலுடைய இதிகாச வரலாறுகள். நன்றி, வணக்கம்.